அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு எழுந்திரு. இப்ப யவீருவின் நிலைமை எப்படி இருந்துக்கும் பாருங்க. இயேசுவோடு நடந்து வருகிறான். திடீர்னு செய்தி வருகிறது. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், உன் மகள் மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இப்போ இந்த பக்கம் ஃப்ரெண்டு சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இறந்துட்டா. இந்த பக்கத்தின் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. யவீரு இப்பொழுது இக்கட்டான நேரத்தை எதை நம்புவது என்று அவன் திகைக்கிறான். யவீரு ரொம்ப நல்லவன். ஃப்ரெண்டு சொன்னதை கேட்கல, இயேசுநாதர் சொன்னதை விசுவாசித்தான். இயேசுவோட வீட்டுக்கு வந்தான். செத்து போன மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பிட்டார். அங்க ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 25-34 வரலாம். என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. சுகம் கொடுத்துட்டு தான் பயப்படாதேன்னு ஏன் சொல்றாருன்னா, வீரவே என் கூட தானே வந்துட்டு இருக்க, நீ பார்த்தல 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவளை தொட்டனா அவளாவே தொட்டு 12 வருஷம் வியாதி ஒரே நிமிஷத்தில் சுகம் பெற்ற நீ தானே பார்த்த. நீ பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டத்தில் இருக்கிற வெளியே நான் கொண்டு வந்தேன். சும்மாலாம் வெளியே கொண்டு வரேன். என்ன தொட்டது யாருன்னா சும்மா நான் கேட்கல, நீ பார்க்கும்படி உன் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாகத்தான் மறைந்து கிடந்த அவளை வெளியே கொண்டு வந்தேன். சுகம் பெற்றவளாய் போயிருக்கிறாள். அதை பார்த்தா அல்லவா யவீருவே, விசுவாசி, பயப்படாது. இப்போ ஒருவேளை சந்தேகம், அவிசுவாசம் நமக்கு கூட வரத்தான் செய்யும் சில நேரங்களில். அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை விசுவாசிங்கள், பரிசுத்தவான்களுக்கு செய்த அற்புதங்களை விசுவாசிங்க. இங்கே எத்தனையோ சாட்சிகள் நம்ம சொல்லுகிறோமே, அதை விசுவாசிங்கள். அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். அநேக நேரத்தில் ஐயோ அவங்களுக்கு நடக்குது, இவங்க எனக்கு நடக்கல, கர்த்தர் உனக்கும் நடக்கும், உனக்கு அந்த அற்புதம் நடக்கும். அவர்களை போல நீயும் சாட்சி சொல்ல வைப்பாருங்க. இப்ப எதிரான சூழ்நிலைகள், சந்தேகம், இவைகளெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் தமது ஜனத்துக்கு வார்த்தையை அனுப்பி விசுவாசத்தை பலப்படுத்துவர். இன்னைக்கு ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிற பலனற்று உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ள இருங்க. பிள்ளை மரிக்கவில்லை, அவள் உயிரோடு எழுந்தால் அந்த வீட்டுக்கே ஆச்சரியம், அதிர்ச்சி, அற்புதம். நமக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.